பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். வசுந்தரா, இன்றைய நிலைக்காக வருந்தாதே. இரவுக்கு பின்னால் நாளை பகல் உண்டு. அதனால் துயருக்கு பின்னால் சந்தோஷ நாட்கள் நாளை வராதா? வரும். நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையோடு இரு. வேறு வழி இல்லை. வேறு வழி இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியவில்லை. போதும், நாம் அழுதால் யார் கேட்கிறார்கள்? இதை போய் சொல்லுங்கள். அங்கே என் மரணத்துக்கு முன்னால் மனமோந்து எனக்காக ஒரே ஒரு நாள் இந்த பாவிக்காக அவர் கருணை காட்டட்டும். இதை கேட்கத்தான் அவன் இருக்கிறானா? ஊருக்கு படி அளப்பவன் நமக்கும் அளப்பான். பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை ஒளியில் நம் மன இருள் அகன்று விடும். ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. ஏன் தேவி, நம் சுதாமாவின் நிலை எப்படி இருக்கிறது? பிரபு, தம்முடைய சுதாமா மகான். ஆம் தேவி, இந்த தரணியிலே அவன் ஒரு மகாத்மா அல்லவா? அவன்தான் யோகி. ஆசை என்ற கட்டுக்களை எல்லாம் உடைத்து அவன் சந்நியாசி போல் இருக்கிறான். பாவம், அவன் ஒரு பிடிவாதக்காரன். அவன் மனைவியை, அவன் பிள்ளைகளை எல்லாம் உதறிவிட்டு அவன் மோட்சத்தை கூட விரும்ப மாட்டான். மனதால் பற்றற்று இருந்தும் கூட அவன் இல்லறத்தானாக இருப்பதில் இன்பம் காண்கிறான். அவனுக்கு 4 புறமும் துன்பங்கள் சூழ்ந்தும் கூட பொறுமையாய் இருப்பதை சுதாமா விடவில்லை. அவன் திடமான மனமுள்ளவன். அந்த நிலையை தேவர்களாலும் கூட பெற முடியவில்லை. பிரபு, பூலோகம் என்பதே மோகமாயை தானே? சுதாமா அந்த மாயாஜாலங்களில் மூழ்கவில்லையே? தேவி, சுதாமா மோகத்தை கடந்தவன். அந்த மோகங்கள் அவனை தொட்டு விடுமா என்ன? ருக்மணி, அங்கு பார். அவனுக்காக அங்கே ஒரு புதிய அன்பன் பல்லக்கிலே வருகிறான். நில்லுங்கள், கொஞ்சம் இருங்கள். சுதாமா, 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 ஏய் சுதாமா! வா வா. அடே, சக்கரதரன் நலமா? நலம்தான். புரிகிறதா? உன் நண்பன் சக்கரதரா இப்படி பல்லக்கிலே உன்னை கண்டது சந்தோஷமாயிருக்கிறது. சுதாமா, இப்படி ஆண்டி போல நீ பிக்ஷை எடுப்பதை இங்கே பார்த்ததில் எனக்கு சந்தோஷமே இல்லை. சக்கரதரா, முறையற்ற காரியம் எதையும் நான் செய்யவில்லை. பிராமணன் அல்லவா? பூஜையை முடித்தேன். குடும்பத்துக்கு இயன்றதை தர பிக்ஷை எடுப்பது என் கடமைதானே. மொத்தம் 5 வீடுகளில் பிக்ஷை கேட்பேன். கிடைக்காவிட்டால்
நான் 6வது வீட்டில் போய் பிட்சை கேட்பது தர்மமாகாது. அதர்மத்தை நான் செய்ததில்லை தெரியுமா? சக்கரதரா, முன்னால் நீயும் இதே நிலையில் முறையாக என்னை பின்பற்றி வந்து பிக்ஷை கேட்பாயே. நீயும் என்னுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவாயே. பாவம், இப்போது நான் உன்னைப் போல பிக்ஷை எடுக்கும் பழைய நிலைமையில் இல்லை. உற்று பார்த்தால் புரியும் இப்போது என் நிலைமை என்னதான் என்று. இன்று பல்லக்கிலே பவனி வரும் என் நிலைமை. ஆனால் நீ தானம் என்று கேட்க 5 வீடுகள் முன் பிட்சை கேட்பவன். ஓம் பவதி பிட்சாந்தேஹி பிட்சாந்தேஹி என்பவன். பிராமணனுக்கு இது தர்மம் தானே சக்கரதரா? தர்மம் அதர்மம் என்று பேசிக் கொண்டிரு. உனக்கு வாழத் தெரியவில்லை. பார், என்னை பார். மன்னரின் சபையிலே மதிக்கப்படுகின்றவர்களில் நானும் ஒருவன். நல்லபடியாக நான் குடும்பத்தோடு வாழ்கிறேன். நீயும் என்னைப் போல் மாறிவிடு. ராஜசபையில் ஆக்கம் பெறுவாய். அங்கு ராஜாவின் குணங்களை நீ வாழ்த்து. அங்கு அவர் தரும் பொற்காசுகளை தட்சணை போல் பெற்றுக்கொள். ஸ்ரீகிருஷ்ணா, ஸ்ரீகிருஷ்ணா. அது உன் பட்டினி கொடுமைகளை தீர்க்கும் அப்பா. அது மன்னர் தரும் பொற்காசின் சக்தி. அன்று நீ பட்ட பாடுகளை அரசரின் பொற்காசுகள் மாற்றியதா? உண்மையை அறிந்து கொண்டாய் எளிதாக. இல்லை சக்கரதரா, அரசரின் பொற்காசுகள் உன்னை மாற்றவில்லை. அற்ப ஆசை உன்னை மாற்றியது. ஆடம்பரத்தில் நீ வாழ்கிறாய். கடமைகளை, தர்மங்களை நீ மறக்கிறாய். நாம் கற்றதென்ன? அரசன் இறைவனின் ஒரு அம்சம்தான். மன்னவன் இறைவன் அல்ல. இறைவனின் குணங்களை சொல்லு. இறைவனிடம் பக்தியோடு இரு. உலகத்தில் பக்தியை பரப்புவதுதான் பிராமணனின் கடமை. அரசனை புகழ்ந்து பொற்காசுகள் பெறுவதற்கு ஆசைப்பட்டு தாழ்ந்து பணிவது பிராமணனுக்கு பெருமை அல்ல சக்கரதரா. சுதமா, பயனற்ற பேச்சுக்கள் பேசுவது. உன் கஷ்டங்களை நீக்க பாடுபடு. லட்சியங்கள் சோறு போடாது. பல்லக்கில் அமர்ந்திருப்பதால் இப்படி பேசுவதா? சாஸ்திரங்கள் சொல்கிறது பிராமணா, படாடோபத்தை விடு என்று. எளிமைதான் பிராமணனுக்கு அழகு. பக்குவமுள்ள அந்தணன் இங்கே எந்த அரச சபையில் அமர்ந்தாலுமே ஒரு பிராமணனின் நிலை குரு என்ற முறையில் அமைகிறது. அவன் ராஜாவுக்கு துதிபாடி வாழ்கிறவனானால் பிராமணனாக மாட்டான். ராஜாவுக்கு நீதி உரைத்தல் பிராமணனின் கடமை. அந்த ராஜாவின் மகிழ்ச்சிக்காக பிராமணன் ராஜாவை புகழ்வது சரியல்ல. அவனை ஈசனாக நினைக்கிறது பிராமணனின் தகுதியை அழித்து விடுகிறது. உண்மையில் நீ அழியப் போகிறாய் சுதாமா. கண்கள் இருந்தென்ன ஒரு குருடனை போல் பேசுவதோ? இன்று உன் போன்ற மடையனுக்கு மரணம் வரை பிக்ஷை எடுப்பதே தலையில் எழுதியிருக்கிறது. உன்னை திருத்துவது நடக்காது. ஒரு நாளும் நடக்காது. போங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. Sri Krishna, 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 Sri Krishna,
அன்னம் தருவான் கோவிந்தன். அன்னம் தருவான் கோவிந்தன். அவன் பெயர் சொன்னால் போதுமே, அவன் பெயர் சொன்னால் போதுமே, எல்லார் பசியும் போக்குவான். எல்லார் பசியும் போக்குவான். மாதவா பரமேஸ்வரா பரமேஸ்வரா, மாதவா பரமேஸ்வரா. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. அட, எப்படி மறந்து போனேன். பசுவுக்கு ஒரு கவளம் தர வேண்டும். கோமாதா, கோபித்துக் கொள்ளாதே. நான் மறந்து விட்டேன் அம்மா, மன்னித்து விடு தாயே. மன்னித்து விடு. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா. இறைவனின் கணக்கு இது. உயிரும் உணவும் உன்னருளே, உயிரும் உணவும் உன்னருளே, உணவை தருவதும் உன்னருளே, உணவை தருவதும் உன்னருளே, பசியை தருவதும் உன்னருளே, பசியை தருவதும் உன்னருளே, பக்தியை தந்து பக்குவம் செய்வதும் உன்னருளே. பக்தியை தந்து பக்குவம் செய்வதும் உன்னருளே. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. வசுந்தரா, நீயும் எங்களுடன் சாப்பிடு. அம்மா, நீயும் எங்களுடன் சாப்பிடு. ஆகட்டும், சாப்பிடுகிறேன். அப்பாவும் நீங்களும் சாப்பிடுங்கள். அம்மா, அம்மா, 10 நாளாக பட்டினி. பிச்சை தாருங்கள், பகவான் உங்களுக்கு எல்லாம் தருவார். அம்மா, தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும்.
வயிறு நிரம்பி விட்டது. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. என்ன இது பிரபு? வயிறு நிரம்பி விட்டது. வயிறு நிரம்பியதா? ஆ. ஒரு வாய் கூட சாப்பிடவில்லை? இதற்கு காரணம் என்ன பிரபு? என் பக்தன் எதுவும் சாப்பிடவில்லை. அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவது? யார் சாப்பிடவில்லை வாசுதேவரே? சுதாமா. அந்த சுதாமா யார்? ஏன் ஏன் அவர் சாப்பிடவில்லை?